இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் பரணி எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நாள்லாம் குறிச்சிட்டு மலைக்கோவிலில் வச்சு கல்யாணம் நடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. இங்கே பாரு, வழக்கம் போல் அப்பாவை கூப்பிட்டு வந்துடாதம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாம் பிரச்சனையெல்லாம் பெருசாயிரும், அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ எதுக்கு கவலைப்படாத ரேசா, அவருக்கு தூக்கம் மருந்து போட்டு கொடுத்துட்டோன்னு வை, பாலில் கலை கொடுத்தோன்னு அவர் வாட்டு தூங்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பாவி உன் கையால் என்ன பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சவுந்தரபாண்டி நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அடுத்து வந்துட்டு சவுந்தரபாண்டி, ஏழை பாண்டி இங்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டி வர்றாங்க. ஏதோ கூட்டமாக டிஸ்கஸ் பண்ணீங்களே சமையல் கட்டில், என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நைட்டு சமையலுக்கு உனக்கு என்னத்தை வச்சு கொடுக்கலான்னு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு பிறந்தவன் தானே என்னையே கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டையா, போடா போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு சவுந்தரபாண்டி சனியனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயா என்னையா விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வெறும்பைய தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, அது மலைக்கோவிலில் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா இது, அந்த கல்யாணம் நடந்தால் உங்களுக்கு பெரிய அசிங்கம்ல, வர அவங்ககிட்ட தோத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாடா முதல்ல வந்துட்டு அவன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சு என்ன அவன் அசிங்கப்படுத்தினா, இப்போ தங்கச்சி கல்யாணம் நடத்த வைக்க போகிறா, அதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு குடியார் பை வரா. வந்ததும், சவுந்தரபாண்டி என்ன ஜெயிலேருந்து வெளியில் விட்டாங்களா, ஊர் சொத்தலாம் கொள்ளையடிச்சு அப்படின்ற மாதிரி சைடில் பார்க்க, சனியை நீ தானே, உன் சொட்டையை பார்த்தா தெரியாதாக்கும், அதை என்ன மறைச்சிட்டு முக்காடு ஓட்டு நிற்க அப்படின்ற மாதிரி சொல்ல, 5 பைசா மூஞ்சி நீலாம் வந்துட்டு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறல அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்ல, போங்கடா போங்க உங்களுக்கு அந்த கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல புலம்பிட்டு பேரை பார்த்தீங்களா, ஊரில் இருக்கவங்களாம் உங்களுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பிரசிடென்ட் பதவியை மட்டும் எப்படியா பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் அவங்க காலில் விழுந்து கிடப்பான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரியா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவள் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாடா ஆமாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு சண்முகமும் பரணி கடைக்கு போயிட்டு தாலி வாங்கிட்டு வர்றாங்க. இந்த தாலி பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, தாலி விஷயத்தில் நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டே சிரிக்க, என்னடி இன்னைக்கு ரொமான்ஸ் எல்லாம் கூடுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் புருஷங்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறேன், யார் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மதுரையில் வந்துட்டு சரவணன் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அவங்களோட அந்த அத்தை பையன், அவன் வந்துடுறான். அங்கே என் அத்தை மகன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இங்கே என்னடா வேற ஒரு பொண்ணோட தெரியுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க நீங்கள் தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, என்னடா நடிக்கிறியா, இப்படி எத்தனை பேரை வந்துட்டு ஏமாத்திட்டு தெரியுற அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் இல்லாமல் ஏமா உன்னை ஏமாத்துறாமா, இவன் டாக்டருமா, அங்கே என் அத்தை மக கழுத்தில் தாலியை கட்டிட்டு இங்கே வந்து பாரு உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன சட்டக்கிட்டலாம் மாற்றினா உன்னை அடையாளம் தெரியாதாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, இவர் இந்த ஊரோட பிரசிடென்ட், அது மட்டும் கிடையாது, இங்கே டாக்டர் வந்துட்டு நான் தான், எங்கள் அண்ணன் தான் இங்கே போலீஸாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் தர்மகர்த்தா பதவியில் வேற இருக்கேன், புரியுதா, இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான், நீங்கள் யாரும் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளம்பிற, ஐயோமா என்னை வாங்கினேன், ஊரில் இருக்க மொத்த பதவி இவங்க குடும்பமே வச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் போகிறதையே பார்த்த மணிக்கு இவங்க நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சவுந்தரபாண்டி சனின்னு வர்றாங்க. அவன் உங்களுக்கு எதிரினா நான் உங்களுக்கு நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்ல, புரியலையே அப்படின்றாங்க. மைனஸும் ப்ளஸ்ன்ற மாதிரி, அவன் உனக்கு எதிரி தானே, உன் அத்தை மக கழுத்தில் வந்துட்டு வேற ஒருத்தான தாலி கட்ட வச்சிருக்கான், இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரமண்ட பையலுக்கு புரிய வைக்க, ஓஹோ இப்படி தான் இவன் ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணானா, இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நாளைக்கு அவள் தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம், அந்த கல்யாணத்தை வந்து நீ கெடுத்து அவள் தங்கச்சி கழுத்தில் நீ தாலி கட்டிடு, ஏன்னா உன் அத்தை மக கழுத்தில் வேற ஒருத்தனை கட்ட வச்சாம்ல, இதுதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தனியாக போயிடாத சிக்கிக்கிருவ அப்படின்ற மாதிரி சொல்ல, மதுரையிலேருந்து அத்தனை ஆள்களை நான் இறக்கவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவை சொல்ல, பார்த்து போப்பா நல்லபடியாக முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா பார்த்தீங்களா முருகனே உங்களை அமுச்சு விட்டான்ற மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த முருகன் இவனை தாண்டா எனக்கு அமுச்சு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தனபாலை கூப்பிட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்க, ஏன்ப்பா என்ன கூப்பிட்ட, நீயே போய் தொலைய வேண்டியதானே, சரி உன்னோட தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கால் வலிக்குன்னு தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், போய் அந்த கடையில் வாடகை காசை கொடுக்கல, போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வந்துட்டு வாங்க போகிறான். அப்போ வந்துட்டு வீரா ஃபோன் பண்ணுறாங்க, இந்த கழுது எதுக்கு இவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசலான்னு போகிற நேரத்தில் கட் ஆகிடுது. என்னது வீரான்னு வேற சேவ் பண்ணி வச்சிருக்கான், ஒருவேளை 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ, இதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வாடகை காசை வாங்கிட்டு வந்து இந்த அப்படி உன் கூட தான் வர வேண்டியது இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வெளியில் போய் நைஸாக வந்துட்டு ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இவன் வந்துட்டு மறுபடியும் வீரா கூட பேசுவாளா பேச மாட்டாளான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக, சொட்ட என்ன பேசுவியா பேச மாட்டியா, முட்டை ஓடு ஒழுங்கா உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனபாலா திட்டிகிட்டு இருக்க, இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.